இயேசு நாமத்துல வரவேற்கிறோம். உங்கள் அனைவரும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த நேரத்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன். தேவனே அப்பா, ஏதோ நான் பேச போற வார்த்தையை நீங்க அபிஷேகத்தை ஆண்டவரை உங்கள் மக்களோடு பேச வேண்டும். ஆண்டவரை அப்பா, இந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஒரு திருப்புமுனையாக இருக்க வேண்டும். ஆண்டவரை அவர்கள் வந்தபடியே செல்லாதபடிக்கு இந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பேச வேண்டும். அவர்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோ நான் இன்னைக்கு என்ன வார்த்தை பேச போறேன் என்றால், be set apart. be set apart. பிரித்தெடுக்கப்பட்டிருப்போம். பிரித்தெடுக்கப்பட்டிருப்போம். 2 Corinthians 6:17-18. Therefore come out from among them and be separate, says the Lord. Do not touch what is unclean, and I will receive you. And I will be a father to you, and you shall be my sons and daughters, says the Lord God Almighty. படிங்கம்மா தமிழ்ல. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆமென். நாம் உலகத்தாரிலிருந்து பிரிந்திருக்க வேண்டும். We must separate ourselves from the world. நம்ம உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். நம்ம அந்த உலகத்தார போல அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களோட அந்த திங்கிங் பேட்டர்ன் அந்த அவங்க செய்யறபடி செய்துக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாமே அவங்களோட வார்த்தையின் அடிப்படையாக இருக்க வேண்டும், இல்லையா? உலகத்துல அவங்க அப்படி செய்யறாங்கன்னா, அவங்க அப்படி செய்யறாங்க, அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த உலகத்தின் லைஃப் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுல இருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனோட வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். அந்த உலகத்தார் வாழ்றது போல நம்ம வாழக்கூடாது. அவங்க செய்யற அந்த அசுத்தமான காரியங்கள், தவறான காரியங்கள், அந்த மாதிரி காரியத்துலலாம் நம்ம இன்வால்வ் பண்ணாம நம்மள பரிசுத்தமா வச்சுக்கணும். நம்ம அவங்க கிட்ட பிரிந்து ஒரு பரிசுத்த ஜீவனை நம்ம ஜீவிக்கணும், ஒரு சாட்சியான ஜீவனை நம்ம ஜீவிக்கணும். ஆட்கள் பார்க்கும் போதே தெரியணும், ஓ இவங்க வித்தியாசமானவங்க, இவங்க வேற மாதிரி பேசுறாங்க, இவங்க வேற மாதிரி வாழ்றாங்க, அவங்களோட நடைமுறை வேற மாதிரி இருக்குது அப்படின்னு பேசணும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை தேவனோட வார்த்தையின் அடிப்படையில நம்ம நடத்தணும், இல்லையா? ஆமென். அம்மா டேனியல் 1:8 படிங்கம்மா. தானியேல் ராஜாவின் போதனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். இப்ப பாருங்க, தானியேல் அவர் ஒரு பெரிய இடத்துல உயர்த்தி வைக்கப்பட்டார். ராஜாவோட அரண்மனையிலே அவர் வேலை செய்தார். ஆனாலும் அவர் என்ன சொன்னாரு? அவர் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அந்த ராஜா சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடாம, அவர் குடிக்கிற அந்த திராட்சை ரசத்தை குடிக்காம இருப்பேன், அதை சாப்பிட்டு அதை குடித்து நான் என்ன அசுத்தம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தாரு. நான் ஒரு சுத்தமான வாழ்க்கை வாழ்வேன், நான் ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழ்வேன், அவங்க அந்த நாட்டுல செய்யற மாதிரி நான் செய்ய மாட்டேன், அவங்க சாப்பிட்றத சாப்பிட மாட்டேன், அவங்க பண்றதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரை அசுத்தம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி, தீட்டு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தாரு. அதன்படியே நம்மளும் மனசுல தீர்மானம் எடுக்கணும். தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை நம்ம வாழ்வோம். உலகத்தின் காரியத்தில் நம்ம இன்வால்வ் பண்ண மாட்டோம், அசுத்தமான காரியங்களை நம்ம இன்வால்வ் பண்ண மாட்டோம். தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமான பிரித்தெடுத்த வாழ்க்கையை வாழ்வோம் என்று நம்ம மனசுல நம்ம தீர்மானம் எடுத்திருக்கோம். ஆமென். ஹல்லேலூயா. Number 2, we are not of the world. We are not of the world. நாம் உலகத்தார் அல்ல. நாம் உலகத்தார் அல்ல. யோவான் 17:14-16 படிங்கம்மா. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்திற்கானது போல
அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தாரது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். இது தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் இல்ல. நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் இல்ல. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை டெம்பரரி வாழ்க்கை தான். டெம்பரரி வாழ்க்கை தான். நம்மளோட நித்திய வாழ்க்கை வந்து எங்க இருக்குதுன்னா, பரலோகத்துல தேவனோட கூட நம்ம ஜீவிக்கிறது தான் நம்மளோட நித்திய வாழ்க்கை. ஆக இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை டெம்பரரி வாழ்க்கை தான். ஸோ நம்மளோட நித்திய வாழ்க்கை தேவனோட கூட வாழ்ற வாழ்க்கை தான். ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் இல்லை. ஆண்டவர் வார்த்தையில 1 Peter 2:9 சொல்லுது, நாம வந்து ஒரு ஆசாரிய கூட்டம், ஒரு தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், ஒரு ஒரு பரிசுத்த தேசம் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. ஆகவே நம்ம தேவனுக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம், பரலோகத்துக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோம், பரலோக ஜனங்களாக இருக்கிறோம். ஆகவே நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தம் இல்லை. ஆகவே நம்ம தேவனுக்கென்று உலகத்திலே ஒரு பிரித்தெடுத்த ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கைய, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Do not be conformed to this world. Number 3, do not be conformed to this world. நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதீர்கள். Romans 12:1 and 2. I beseech you therefore, brethren, by the mercies of God, that you present your bodies as a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable service. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is the good and acceptable and perfect will of God. தமிழ்ல படிக்குமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த உலகத்தர போல யோசித்துக்கிட்டு காரியங்களை செய்துக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சிந்தையிலையும் நம்ம மனதிலையும் தேவனுடைய வார்த்தையால நம்ம புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். We must be renewed in our mind by the word of God. நம்ம சிந்தையும் நம்மளுடைய இருதயமும் தேவனோட வார்த்தையால புதுப்பிக்கப்பட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம தினசரி வாழ்ற வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையில அடிப்படையில நடக்கிற வாழ்க்கையா இருக்கணும். அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அவங்க திங்கிங் பேட்டர்னு, அவங்களோட ஸ்டைல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கூடாது. We must not follow the trend of the world. We must not follow the trend of the world. We must be trendsetters. We must be trendsetters. We must not be the follower of the trend, but we must be the trendsetters. நம்மளுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கணும், வாழ்க்கை நடைமுறை. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நான் வந்து நடந்துக்குவேன், இப்படித்தான் நான் வந்து என்னோட வாழ்க்கையை நடத்துவேன், இப்படிதான் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கணும். We must be trendsetters. அவங்க தான் நம்மளோட ட்ரெண்ட் பார்த்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். They must see our lifestyle. They must follow our lifestyle, which is according to the word of God. அவங்க தான் நம்ம லைஃப் ஸ்டைலை பார்த்து நம்மள ஃபாலோ பண்ணணும், நம்மளோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா நம்ம அந்த வார்த்தையின்படி வாழ்ற அந்த லைஃப் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ we must not follow the trend and style of the world. இன்னைக்கு பல காரியம் உலகத்தில் நடக்குது, எல்லாமே ஓகேயா இருக்குது. ஆனாலும் ஆண்டோட வார்த்தை பிரகாரம் பார்த்தா அது ஓகே இல்லை. எல்லாரும் நிறைய படிக்கிறீங்க, நியூஸ் படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க.
சில காரியம் நடக்கிறத பார்த்தா பயமா இருக்கு இல்லையா? அன்னைக்கு நானே என் மகனை ஒரு டாக்டர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பேஷண்ட் ஆப்ல அந்த டாக்டர் சொல்றாரு, his husband not yet come அப்படின்னு. எனக்கு தூக்கி போட்டு சொன்னேன், என்னடா ஆம்பள அவன் ஹஸ்பண்ட் வரலன்னு சொல்றான் அப்படின்னு. இது முதல் தடவை நான் அப்படி பார்க்கல. இன்னொரு அப்பதான் ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு அசுத்தமான காரியமா இருக்கு பாருங்க. இது தேவனுக்கு ஆண்டோட வார்த்தைக்கு ஒரு புறம்பான காரியமா இருக்கு பாருங்களேன். நீங்க இந்த ரோமன்ஸ் புக்ல படிச்சீங்கன்னா பால் அதை பத்தி பேசுவாரு. நான் அதை பத்தி பேச விரும்பல, ஏன்னா அது ரொம்ப டீட்டெயில்ஸா போகும் பாருங்க. ஸோ அதிக அசிங்கமான காரியங்கள், ஆண்டுக்கு பிடிக்காத காரியங்கள், இந்த அருவருப்பான காரியங்கள்லாம் உலகத்துல ஓகேயா இருக்குது. ஆனாலும் அது ஆண்டு வார்த்தையின்படி ஓகே இல்லை. ஸோ நம்ம ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடாது, ட்ரெண்ட் சட்டஸா இருக்கணும். நம்ம வாழ்க்கை நடைமுறை ஆண்டு அந்த ஆண்டு வார்த்தையின்படி நடக்கிற நடைமுறையா இருக்கணும். ஆகவே நம்ம ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. ஆத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு, சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு, பரவாயில்ல ஸ்கூல்ல எல்லாம் அப்படி செய்யறாங்க நானும் செய்வேன், வேற இடத்துக்கு செய்யறாங்க அப்படி செய்வேன், எல்லாரும் அப்படி செய்யறாங்க, இந்த வேலையில ஏதாவது ட்ரெண்டு இப்படியா இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது, தப்பு. ஆண்டவர் வார்த்தை சொல்லுது Philippians 2:12 that we must work out our salvation in fear and trembling அப்படின்னு. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுது. நம்ம இயேசு ஏத்துக்கிட்டா நம்ம எப்படிலாம் வாழ்ந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடும் நிச்சயம் கிடையாது. எப்படி தேவனுக்கு பயந்து வாழணும், எப்படி தேவனை கூட நடக்கிறோம், எப்படி நம்ம வாழ்க்கை நடைமுறை ஆண்டு வார்த்தையின்படி இருக்குது, ஆண்டு கூட நெருங்கி இருக்கிறோமா, அவரோட இணைந்து இருக்கிறோமா, அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. சும்மா நம்ம பேருக்கு கிறிஸ்தவர்களா இருந்துக்கிட்டு நம்ம இஷ்டப்படி ஏனோ தானோ என்று வாழ்ந்தோம்னா இயேசு வரும்போது நம்ம விடப்பட்டு போயிடுவோம். நம்ம விட்டுட்டு போயிடுவாரு. இன்னைக்கு கண்ணை மூடுனா எங்க கண்ணு தப்போம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஆகவே தேவனுக்கு பயந்த ஒப்பு கொடுத்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒரு நல்ல தேவனுக்கு ஒரு தகுந்த வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். ஆமென். அல்லேலூயா. For we must set our mind on things above. We must set our things on things above. பூமி உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பூமி உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். Set your mind, Colossians 3:2, set your mind on things above, not on things earth. Colossians 3:2 சொல்லப்படுது இல்லையா? நம்ம என்னைக்குமே மேலான காரியத்துக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும். மேலான காரியம்னா தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், சபையின் காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், அதுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும் இல்லையா? அதனால என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. படிக்கிறது தப்பு இல்ல, வேலை செய்யறது தப்பு இல்ல, பட்டம் வாங்குறது, சொத்து சேர்க்கறது, பிசினஸ் செய்யறதுலாம் தப்பு இல்லை. அதெல்லாம் வாழ்க்கையில முக்கியம். நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் சாப்பிட முடியும் இல்லையா? அதெல்லாம் நம்மளோட வாழ்க்கை நடைமுறைக்கு முக்கியம். ஆனாலும் அதுவே நம்மளோட முதல் நோக்கமா இருக்கக்கூடாது. நம்ம தேவன் மீது முதல் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடவர்களாக இருக்க வேண்டும். அவரோட ஊழியத்தின் காரியங்கள், பரலோகத்தின் காரியங்கள், சபையின் காரியங்கள், அதை நம்ம தேடுறவங்களா இருக்க வேண்டும். மத்திய 6:33 சொல்லுது, seek first the kingdom of God and all these things shall be added to you அப்படின்னு. மத்திய 6:33 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை முதல்ல தேடுங்க, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இல்லையா? சோ நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது, தேவன் மீது முதல் அன்பு கொண்டு அவரோட ராஜ்யத்தை நம்ம முதல் தேடும் போது நம்ம எது செய்தாலும் வைக்கம் பண்ணணும். நம்ம கையிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு ஆசீர்வதிப்பாரு. ஒரு பிசினஸ் செய்யறோமா, ரட்டிப்பா பன்மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நம்ம எங்க சென்றா நம்மளை உயர்த்தி வைப்பாரு. நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. நல்லா படிச்சு முன்னுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. நம்ம என்ன எது செய்தாலும் அதுல ஒரு கனியை நம்ம பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம். ஆமென். சோ தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம், அவரோட ராஜ்யத்தை முதலாவது தேடுவர்களா இருப்போம், மேலானவைகளை தேடுவோம். ஆமென். ஆமென். கடைசியாக கன்க்ளூஷன், ஐசாயா 52:2 படிங்கம்மா. ஐசாயா
52 வசனம் 2. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிடு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். ஓகே, தூசியை உதறி போடு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து போடுன்னு சொல்லுது. அது என்ன அர்த்தம்னா, நம்ம வாழ்க்கையில காணப்படுற அந்த ஆண்டுக்கு பிடிக்காத காரியங்கள், அந்த தேவனோட வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள், பாவங்கள், அந்த 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 கட்டுகள், நம்ம வாழ்க்கையில் காணப்படுற அந்த கட்டுகள் எல்லாத்தையும் உதவி போட்டுட்டு, கட்டுகளெல்லாம் அறுத்து போட்டுட்டு தேவனுக்கு ஒன்று நம்ம வாழ வேண்டும். தேவனுக்கென்று நம்ம ஒப்பு கொடுத்து உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, be holy for I am holy அப்படின்னு. தேவன் சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்ட்டு. ஆகவே நம்ம உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நம்ம வாழும். தேவனுக்கென்று பிரித்தெடுத்து ஒப்பு கொடுத்த வாழ்க்கைய நம்ம வாழும். நம்ம இந்த வேதத்தில் காணப்படுற அந்த சீஷர்களை போல, அந்த தேவ மனுஷியை போல தேவனுக்கென்று முழுமையா நல்லா தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுக்கென்று நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட நான் ஜோசப் பத்தி கொஞ்சம் பேச விரும்புறேன். நம்ம ஜோசப்போட கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஜோசப் ரொம்ப ஒரு அழகான ஒரு யங் மேன் இல்லையா? ஸோ அப்படி இருக்கையில போத்திபாரோட மனைவி அவர் அவங்க கூட தப்பு செய்ய கொடுக்கும்போது அவர் நினைச்சா செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் என் தேவனுக்கு புறம்பான பாவம் செய்ய மாட்டேன், உன் புருஷனுக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடினாரு, அந்த பாவத்தை விட்டு ஓடினாரு இல்லையா? அதனால ஆண்டவர் வாழ்க்கையில என்ன செய்தாரு? அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி அந்த ஈஜிப்ட் தேசத்துக்கே ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டரா ஆக்கினார். ஆமென். ஆனாலும் அன்றைக்கு யோசேப்பு மட்டும் அவங்க பேச்சு கேட்டு அவங்க கூட தப்பு செய்திருந்தாருன்னா, ஆண்டவர் அவருக்கு வைத்திருந்த அந்த இலக்கையும் அந்த ஆசீர்வாதங்களையும் அவர் இழந்து போயிருப்பாரு. he would have become a nobody. அவர் நோபடியா இருந்திருப்பாரு. அவர் ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க மாட்டாரு, அவரோட இலக்கை அடைந்திருக்க மாட்டாரு, அவர் அந்த ஈஜிப்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க மாட்டாரு. அவரை பத்தி தெரிஞ்சிருக்காரு, அவரை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. ஆனாலும் அவர் கெட்ட மனுஷன், தப்பு செய்தாருன்னா பேசியிருப்பாங்க. ஆமென். அதே போலதான் நம்மளும் நம்மளோட பாவங்களையும் நம்மள பிடிச்சிருக்கிற தூசிகளையும் நம்ம உதவிட்டு தேவனுக்கென்று நம்ம ஓடணும்னா, தேவனுக்கென்று நம்ம ஜீவிக்கணும்னா, நம்ம பாவத்திலே இருந்தோம்னா நம்மளோட ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போகும், நம்மளுடைய இலக்கை நம்ம அடைய மாட்டோம். ஆகவே தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுத்து ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்ந்தபடியினால அவர் பாவத்தை விட்டு ஓடி அவரோட ஆசீர்வாதங்களையும் அவரோட இலக்கியம் அடைந்தாரு. ஸோ யங் பீப்புள், உங்க வாழ்க்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. யங் பீப்புள், எல்டர்லி பீப்புள், ஓல்டர் பீப்புள், தேவனுக்கு ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. ஆமென். ஆனா இந்த ஆசீர்வாதம் ஜோசப்புக்கு ஓவர்நைட் வரல. உடனே அவருக்கு கிடைச்சிடல. போன உடனே பிரைம் மினிஸ்டர் ஆகல. அவரு மேல இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா பொய் பழி போட்டாங்க. அவரும் இவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொல்லி பொய் கேஸ் போட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க இல்லையா? அங்கேயும் அவர் தேவனுக்கு உண்மையா இருந்தாரு. அங்கேயும் உண்மையா இருந்து தேவனுக்கு ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு திருத்தெடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தாரு. அங்கேயும் தேவன் அவரை உயர்த்தி தான் வைத்திருந்தாரு. அவர் ஒரு கைதியா யாரும் நடத்தல. அங்க ஒரு கேப்டனை போல, ஒரு சம்படி இன்சார்ஜ் போலதான் ஜோசப் இருந்தாரு. ஆனாலும் ஜோசப்போட தேவ பயத்தினால, தேவன் மீது இருந்த அந்த தேவ பயம், அந்த பிரித்தெடுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பிரித்தெடுத்த வாழ்க்கை இருந்தபடினால அந்த தக்க நேரத்துல due time the Lord raised him and made him somebody. அதன்படி தான் நம்மளும் எல்லாருமே young people, old people, all தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை நம்ம வாழும். அப்படி நம்ம வாழும்போது தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய இலக்கையும் அவர் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். யோசுவா 3:5 சொல்றபடி, யோசுவா 3:5 சொல்றபடி நம்ம பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது அப்பதான் தேவன் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். அப்பதான் தேவன் நம்ம வாழ்க்கையில உயர்வை கொண்டு வர முடியும். அப்பதான் தேவன் நம்ம வாழ்க்கையில
ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வர முடியும். நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டருக்குள்ள சரியா இல்லாம நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நம்ம ஆண்டரை குறை சொல்ல முடியாது இல்லையா? சோ தேவனுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்வோம், தேவனோட க்ளோஸா இருப்போம், உலகத்திலிருந்து ஒரு பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழவும். Let us be set apart for God. Amen. இந்த புது வருஷத்துல கூட நம்ம ஒரு முடிவு எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனுக்கென்று நம்ம பரிசுத்தமா வாழ்வோம், தேவனுக்கென்று ஒரு சாட்சியா வாழ்வோம், தேவனுக்கென்று ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழ்வோம் என்று நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நமது புது வருஷத்துக்குள்ள நுழைவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.